ஒரு நாளைக்கு 2 தடவை பல் தேய்க்கணும். காலையில் ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, 3 வேளை சாப்பிட்றோம். ஆனால் ஒரே ஒரு வேளை பல் தேய்ச்சா பத்தாது. நம்ம வாயில் நிறைய நுண்கிருமிகள் இருக்குது. அந்த நுண்கிருமிகளோட நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தா என்ன ஆகும்னா, வாயில் இருக்க உணவுத் தூள்களும் இந்த நுண்கிருமிகளும் சேர்ந்து வினைபுரிஞ்சு ஒரு அமிலத்தை உண்டாக்கும். அந்த அமிலம் பல்லோட எனாமலை அரிச்சு பல் சொத்தை உண்டாக்குது. இப்படி தான் பல் சொத்தை உருவாகுது. அதனால் கட்டாயமாக நைட்டில் பல் தேய்ச்சிட்டு படுக்கணும். பல் தேய்க்கிறது வந்து ஈரிலேருந்து ஆரம்பித்து மேல்தாடைக்கு, மேல் பல்லிலேருந்து கீழ்ப்பல்லை நோக்கி, கீழ்த்தாடை பல்லில் கீழிருந்து மேல் நோக்கி, இந்த சைட்லேயும் அதே மாதிரி மோலார் வரைக்கும் கீழிருந்து மேலே, மேலேருந்து கீழே, இந்த மாதிரி பல் தேய்ச்சிட்டே போகிறீங்க. மேல்தாடைக்கு வாய் இப்படி திறந்து வச்சுக்கிட்டு கடைசி பல்லில் மோலாரில் ஆரம்பித்து கடைசி பல்லிலேருந்து வெளியில் வர மாதிரி ப்ரஷ் பண்ணணும். இந்த கடிக்கிற இடத்துல தான் பல் சொத்தை உருவாகுது. அதனால் முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி. கீழ்த்தாடை பல்லுக்கு ப்ரஷ் இப்படி வெளியில் வர மாதிரி, கடைசி கடவா பல்லில் ஆரம்பித்து ப்ரஷ் வெளியில் வர மாதிரி பல் தேய்க்கணும். இங்கேயும் கடிக்கிற இடம் முன்னாடி பின்னாடி பல் தேய்க்கிறீங்க. நாக்குக்கும் ப்ரஷ் வச்சே க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோ நேரம் பண்ணணும்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் பல் தேய்ச்சா போதும். ஓவராக பல் தேய்ச்சா என்ன ஆகும்னா பல்லோட எனாமல் போயிடும், பல் கூச ஆரம்பிச்சிடும். பேஸ்ட் வந்து ப்ரஷ் ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைப்பட்டா நிலவு பேஸ்ட்டு ப்ரஷ்ஷோட சென்டரில் வச்சிடுறீங்க. அதே மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த பிரிஸ்டில்ஸ்லாம் இப்படி வளைய ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் ப்ரஷ்ஷை மாற்றிக்கணும். பெரிய ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கடவா பல்லுக்கெல்லாம் நல்லா ப்ரஷ் பண்ணணுன்னா சின்னது பேபி ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். பேபி ப்ரஷ் யூஸ் பண்ணால் கடவா பல் வரைக்கும் நல்லா க்ளீன் பண்ணலாம். ப்ரஷ் பண்ணுறது இப்படி ரவுண்டாக கூட பண்ணலாம். முன் பல்லுக்கு முன்னாடி இருந்து ஒரு ரவுண்டாக ஈரிலேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி ரவுண்டாக ப்ரஷ் பண்ணிட்டு போகணும். முன்னாடி உள்பக்கத்துக்கு மேல்தாடைக்கு இப்படி ப்ரஷ் வெளியில் வர மாதிரி, உள்பக்கம் அதே தான். இந்த கடிக்கிற இடம் முன்னாடி பின்னாடி. கீழ்த்தாடை பல்லுக்கும் ப்ரஷ் இப்படி வெளியில் வரணும். இந்த நாக்கு கடியிலலாம் நல்லா ப்ரஷ் பண்ணணும். ப்ரஷ் இப்படி வெளியில் வர மாதிரி. இங்கே கடிக்கிற இடம் முன்னாடி பின்னாடி. இந்த மாதிரி 2 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் ப்ரஷ் பண்ணுறீங்க. இந்த பல்லோட முன்பல் ஆரம்ப ஆன்டீரியர்ஸ்க்குலாம் இப்படி வெளியில் வர மாதிரி. கீழ்த்தாடை பல்லுக்கு இந்த ஆன்டீரியர்ஸ்க்குலாம் இப்படி வெளியில் வர மாதிரி, இல்லைன்னா இந்த மாதிரி மேல் பக்கம் ஆன்டீரியர்ஸ்க்கு இப்படி வெளியில் வர மாதிரி. இது வந்து ஏபிஎஃப் ஜெல்லுன்னு சொல்லுவோம். இது வந்து என்ன ஆகும்னா பல் சொத்தை வராமல் இருக்கிறதுக்காக கொடுக்கறது. வருஷத்தில் 2 தடவை கொடுக்கணும். எல்லா பல்லுக்கும் ஒரு ட்ரே மாதிரி வச்சுருப்போம். அந்த ட்ரேயில் அப்ளை பண்ணிவிட்டு கீழ்த்தாடை மேல்தாடை 2க்கும் வைக்கிற மாதிரி வச்சு கடிக்க சொல்லுவோம். கடிக்க சொன்னால் அந்த பேஸ்ட்டு எல்லா பல்லுலேயும் ஒட்டிடும். 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் போதும். வச்சுட்டு அதுக்கப்புறம் வாய் கொப்பளிக்க சொல்லிவிடுவோம். இந்த மாதிரி வருஷத்துக்கு 2 தடவை செஞ்சால் பல் சொத்தை வராமல் பாதுகாக்கலாம். இது எத்தனை வயசுலேருந்து 2 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பல் சொத்தை வராமல் இருக்கிறதுக்காக இது ஏபிஎஃப் ஜெல்லு. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா இந்த மாதிரி ட்ரேயில் எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக இந்த மாதிரி கீழ்த்தாடையிலும் மேல் தாடையிலையும் படுற மாதிரி பண்ணி கடிச்சு வச்சுக்கணும். ஒரு 1 மினிட் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து வாய் கொப்பளிக்க சொல்லணும். ஜெல்லு தெரியல, ஆனால் அந்த மாடல் கீழே வச்சுருங்க. எஸ், 6 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆன்டீரியர்ஸ் பல்லு ஆக்சிடெண்ட்டில் விழுந்துருச்சுன்னா, ஆன்டீரியர்ஸ் மட்டும்தான் ஆக்சிடெண்ட்டில் விழுந்துருச்சுன்னா ரன்னிங் வாட்டரில் இந்த பல்லை கழுவிட்டு அதே இடத்துல மறுபடியும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி ஒரு காட்டன் வச்சு கடிக்க சொல்லி பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள பல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகலாம். இல்லைன்னா இந்த மாதிரி விழுந்த பல்லை என்ன பண்ணணும்னா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு
கோல்டு மில்க் ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு பாலில் போட்டுட்டு கூட இந்த மாதிரி வாயை கடிக்க சொல்லி கூட்டிகிட்டு போனீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த பல்லை அந்த இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அந்த பல்லை காப்பாற்றிடலாம். இது நிலையான பல்க்கு தான், பால் பற்கள் கிடையாது. நிலையான பல்லை காப்பாற்றுறது 6 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு நிலையான பற்கள் இந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி பல்லை காப்பாற்றிடலாம். Thank you.